நவம்பர் 3 திங்கட்கிழமை. கர்த்தர் உங்களோடே. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருந்தது. 2 நாளாகமம் 17:3-5. இன்றைக்கு அநேகர் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் செல்வத்தையும் நோக்கி ஓடுகிறார்கள். இவர்கள் எவ்வளவுதான் வேகமாக ஓடி அவற்றை அடைய முயற்சித்தாலும் அவையோ இவர்களுக்கு எட்டாத தூரத்துக்கு நகர்ந்து விடுகின்றன. யோசபாத் ஆசீர்வாதத்தை தேடி ஓடவில்லை. ஆனாலும் ஐஸ்வர்யமும் கனமும் அவரை தேடி வந்தது. இதன் ரகசியம் என்ன? கர்த்தர் யோசபாத்தோடு இருந்ததே காரணம் என்று வேதம் பதிலளிக்கிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களோடு இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது கனமும் மகிமையும் ஐஸ்வர்யமும் உங்களை தேடி வரும். தேவனுடைய தீர்க்கதரிசியாகிய அசரியா சொன்னார், சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தார் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினார் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டுவிடுவார். 2 நாளாகமம் 15:2. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கர்த்தரோடு இணைந்திருக்கிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதிகாலமே எழுந்து முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து அவரை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்நாளெல்லாம் அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு, அவர் உங்களை விட்டு விலகாதபடி சிறந்த பொக்கிஷத்தை பாதுகாப்பது போல அவரை உங்களுக்குள் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். ஒரு மனுஷனுடைய மேன்மை அவனுடைய செல்வத்திலோ செல்வாக்கிலோ படிப்பிலோ ஞானத்திலோ இல்லாமல் கர்த்தர் அவனோடு கூட இருப்பதில்தான் இருக்கிறது. கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். அவர் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தார். கர்த்தர் நோவாவோடு கூட இருந்தார். ஜலப்பிரளயத்திலிருந்து நோவா பாதுகாக்கப்பட்டார். கர்த்தர் ஏனோக்கோடு கூட இருந்தார். ஏனோக் மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்ளப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் மார்த்தட்டி முழங்குகிறார், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார், நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? ரோமர் 8:31. ஆம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது எந்த விரோதிகளும் நம்மை எதிர்த்து நிற்க முடியாது. எந்த பொல்லாத மனுஷனும் நமக்கு விரோதமாய் சேர முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்றல்லவா அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். எத்தனை பெரிய சாட்சி இது! உலகம் உங்களை பார்க்கும் போது உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறதை காணட்டும். கர்த்தருடைய பிரசன்னமும் சமூகம்தான் உங்களை வழிநடத்துகிறது என்பதை காணட்டும். ஆவியின் வரங்களும் வல்லமைகளும் உங்களோடு இருக்கிறதை காணட்டும். அன்று உயிர்த்தெழுந்த இயேசு சீஷர்களோடு இருந்ததை உலகம் கண்டது. சீஷர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். மார்க் 16:20. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பதை உணர்கிறீர்களா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சங்கீதம் 118:6.